பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 31 25வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விடாய்த்து போன ஆத்துமா வாழ்க்கையில் தேடி தேடி எந்த ஒரு நன்மையை காணலை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலை. அப்போ தேடி தேடி காணாமல் சோர்ந்து போன, தளர்ந்து போன ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, சம்பூரணமடைய பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வாழ்க்கையில் தேடுகிறோம், கிடைக்கல. நன்மையை தேடுகிறோம், காண முடியல. ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறோம், விடுதலை இல்லை என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தாய்த்து போன நிலையில் இருக்கிறீங்களா? அல்லது தொய்ந்து போன நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமடைய பண்ணி நடத்துவார். அவர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. வாழ்க்கையில் நன்மையை தேடி காணாததினால் தகப்பனே, ஒருவேளை விடாய்த்து போயிருக்கலாம் ஐயா. அமேன், சோதரையா, விடுதலைக்காய் காத்திருக்கலாம். அமேன் ஆண்டவரே, நீர் அதை அறிந்திருக்கிற இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த வேத வசனம் சொல்லி சம்பூர்ணமடைய பண்ணுவேன்னு சொன்னீங்க. அப்படியே உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சிறன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.